இப்போல்லாம் தியேட்டர்ஸ் போகிறோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட், மைதா பேஸ்ட் ஃபுட்டு தான் வந்து கிடைக்கிது. ஆரோக்கியமான உணவாக இருந்தால் அது டேஸ்ட்டாக இருக்காதுன்னு ஏதாவது இருக்குதா? அப்படி ஒன்றும் இல்லையே. ஆரோக்கியமான ஸ்நாக்கிங் ஆப்ஷன்ஸ் தியேட்டர்ஸ்லையும் கொண்டு வரலாமே. விலை வந்து நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுதான் வைப்பீங்க, அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை. ஆனால் எல்லா தரப்பு மக்களும் வராங்க அப்படின்ற நேரத்துக்கு இதுதான் சாப்பிட்டாகணுன்ற ஒரே மாதிரி ஆப்ஷன் தான் தியேட்டர்ஸில் தான் வைக்கிறீங்க. கொஞ்சம் மாற்றி யோசிங்க. வடைலாம் ஒன்றும் தப்பு கிடையாது, வடை பாயசம்லாம் விற்றாலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே நல்ல டேஸ்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கி சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க தான். ஆரோக்கியமான உணவுன்னு சொன்னால் ஏன் நம்ம நவதானியங்களில் எத்தனையோ இது பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மாற்றி யோசித்து தியேட்டர்ஸில் கொஞ்சம் ஆரோக்கியமானதையும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டுங்க அவங்க என்ன சாப்பிட போகிறாங்கன்றது அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் தியேட்டர்ஸ், மால்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நம்ம தேசத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுற சென்ஸ் நிறைய பேருக்கு கிடையாதுங்க. அதை எல்லாம் போட்டு எல்லாம் அழுக்கு பண்ணிட்டு தான் வராங்க. மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் நீங்கள் என்ன தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணாலும் க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமான யூசர்ஸ் இருக்கிற வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளால் நல்லா கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு இந்தியன் டாய்லெட்டை போடுங்க, ஒரு பக்கெட்டு ஒரு ஜக்கு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நல்லா தண்ணி ஊற்றிட்டு வந்தாங்கன்னா அடிக்கடி மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப்க்கும் அது ஈஸி. போய் வெட்டாக இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிட்டு வர்றது. இது ட்ரையாக மெயின்டைன் பண்ணணுன்னா அந்தளவுக்கு யூசர்ஸ் வந்துட்டு எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரியாத பட்சத்தில் அவங்க எவ்வளோ தான் நீங்கள் சுத்தமாக தொடச்சி வச்சாலும் நாத்தங்கிறது டாய்லெட்லேருந்து எங்கேயும் போகிறது கிடையாது. நாத்தம் பெர்மனெண்ட்டாக இருக்குது. எந்த இடத்துல போனீங்கனாலும் எந்த டாய்லெட் யூஸ் பண்ணாலும் சரி. அது என்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் பர்சனுக்குலாம் நல்லாவே தெரியும் அந்த நாத்தம் எப்படின்றது. ஆப்ஷன்ஸ் கொடுங்க, லெட் த யூசர்ஸ் டிசைட். நமக்கு இந்தியன் போகணுமா வெஸ்டர்ன் போகணுமான்றது. வெஸ்டர்னை போட்டுட்டு வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு ஷூ சாக்ஸ் போட்டு ஜீன்ஸை போட்டு கூட்டிகிட்டு வராங்க, டாய்லெட் சீட்டில் உட்காத்தி வைக்கிறாங்க. அது எல்லாம் மேலே கீழே எல்லாம் சிந்தி எவ்வளோ கஷ்டங்க. கூட்டிகிட்டு வரவங்களுக்கும் டாய்லெட் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப்க்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது. ஹைஜீன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு இந்தியனை போட்டால் எல்லாமே சால்வ் ஆகும். குழந்தைங்கள உட்கார வச்சு ஒரு அம்மாங்களுக்கு கூட்டிகிட்டு வர்றது ஈஸியாக போயிடும். ஒரு தண்ணியை ஊற்றினா எல்லாம் முடிஞ்சுது. ஸோ தியேட்டர்ஸில் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. தியேட்டர்ஸோ மால்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இந்தியன் டாய்லெட்னு வைங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வைங்க. த யூசர்ஸ் டிசைட். சரிங்களா? ஸ்நாக்கிங் ஆகட்டும், அதுக்கும் ஆப்ஷன்ஸ் வைங்க, ஹெல்த்தியாக இது பண்ணுறது. டாய்லெட் ஆகட்டும், அதுக்கும் ஆப்ஷன்ஸ் வைங்க, வெஸ்டர்னா இந்தியனான்றது. லெட் த யூசர்ஸ் டிசைட்.